யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற செஞ்சிக்கோட்டைக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்று பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளும் மகாபலி அரசரின் வருகையினை வரவேற்கும் விதமாகவும் ஓணம் திருவிழா கொண்டாடுவதை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் பூக்கோளம் வரைந்து அலங்கரிக்கப்பட்டது. விழாவினை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து வந்து விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார். அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் தன்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது.